இயக்கத்துடைய செயலாளர் எங்க தரணும் முல்லைவேந்தன் அவர்களுக்கு நம்முடைய ராணுவ வீரர் செல்வகுமார் சால்வை அளிக்கின்றார். சால்வி நீங்க தான் போடுங்க, யாரும் போடுங்க. அடிவானூர் போட்டாதான் வழி இருக்கும். போகக்கூடாது இருக்கும் அவர் இளைஞனா இருக்கு. இங்க வேசப்படி போறது என்ன அவரு நீங்க கடைசியா தான் போறோம் வந்துடலாம். மரியாதைக்குரிய ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க மறுபடியும் பேசுங்க. நிறைவுரையாற்ற வாய்ப்பளித்த சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதிகாரமிக்க எம்எல்ஏக்களே, ஆளுமைமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமை நண்பர்களே, நம்முடைய டேவிட் குமார் பேசுகின்ற பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த ஆண்டு செய்த சாதனையில் உச்சபட்ச சாதனையாக மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்வோம் என்பதை சொன்னார். இந்த போராட்டம் அறிவிப்பதற்கு என்னிடம் ஒரு தேதி வாங்குவதற்கு 5 மாதங்கள் காத்திருந்தார். என்கிட்ட தேதி வாங்கணும் இருக்கீங்களா? என்கிட்ட தேதி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்கிட்ட தேதி கேட்கறீங்களா? சட்டப்பயிற்சி வகுப்புக்கு எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு தேதி கிடைக்கும்? வித்தின் செகண்ட் தேதி கேட்டுங்க, சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, மிச்சம் ஏதாவது எடுத்துங்க சொல்லி சொல்லுவேன். செலவு கம்மியா நிகழ்ச்சி போடணும், கஞ்சத்தனமா போடணும், சிக்கனமா போடணும், எளிமையா போடணும், செலவு பகிர்ந்து போடணும். இதை மட்டும் சொல்லிட்டு தேதியை கொடுத்துருவேன். நான் பாட்டு நிகழ்ச்சி வந்துட்டு போயிடுவேன். டேவிட் இந்த போராட்டத்துக்கான தேதி கேட்ட போது தேதி கொடுக்கவே இல்லை. அவர்கிட்ட நான் கேட்ட செய்தி, இதுவரைக்கும் கொடுத்த மனுக்களை பட்டியல் போட்டு கொடுங்க. எத்தனை மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன தேவை இருக்கின்றது, அவர்கள் மனு கொடுத்திருக்கின்றாரா, இந்த மனுவை பட்டியல் போட்டு கொடுங்க அப்படின்னு. தரவே இல்லை. தோழர் கலையரசன் என்று பேசுவார். நம்முடைய மாற்றுத்திறனாளி அணியினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கலையரசன் பேசுவார். ஐயா தேதி வேணும், எடுத்துக்க, முதல்ல பட்டியல் கொடு. யார் யாரெல்லாம் மனு கொடுத்திருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அரசாங்கம் இன்னும் உதவி செய்யாம இருக்கு, அவருடைய பட்டியல் கொடு. எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கணும், தபால் அனுப்பி ஏதோ மனு கொடுத்துருக்கணும். அந்த மனுடைய நகல் உங்ககிட்ட இருக்கணும், அது பட்டியல் கொடுங்க அப்படின்னு. கடைசியில் தரவே இல்லை. விழுப்புரத்துல நிகழ்ச்சி, நம்முடைய மரியாதைக்குரிய பாஸ்கர் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டார், துவக்கி வச்சார். கலையரசன் விழுப்புரத்துக்கு போன் பண்ணார். ஐயா எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னாரு. உனக்கு நிகழ்ச்சியில கலந்தது அனுமதி கிடையாது, போய் நேரம் டீ கடையில உட்காரு, பட்டியல் எனக்கு கொடுத்துட்டு விழுப்புரம் நிகழ்ச்சியில கலந்து எல்லாம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயா அப்படின்னு டேவிட் குமாருக்கு போன் அடிச்சேன். உன் மாவட்டத்தை பார்த்துட்டு உனக்கு முடியல, விழுப்புரம் புடி கட்ட வேண்டிட்டு இருக்க, திரும்பி பஸ்ஸை கிளம்பி போயா அப்படின்னு. வழக்கமா மரியாதையா பேசுவான், திட்ட மாட்டேன். அப்படி உயர்ந்தபட்ச கோபத்துல 2 பேர்த்தையும் விழுப்புரம் நிகழ்ச்சியோட கிளம்புங்க அப்படின்ட்டேன். அல்லது உட்காந்து ஒரு பேப்பர் வாங்க, பட்டியல் எழுதி கூட அப்படின்னு. பட்டியல் ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் விடிய உட்காந்து பட்டியல் எழுதி கொடுத்தாங்க. அப்படியே எனக்கு மிகப்பெரிய கோபம். இவ்வளவு பயனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கத்திலிருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய, இயல்பாக கிடைக்க வேண்டிய சாதாரண செல்போன், சாதாரண ஒரு ஸ்டிக்கு, சாதாரண ஒரு வாட்ச், இதை வாங்கறதுக்கு கூட பல ஆண்டுகள் காத்திருக்காங்க. இதை கூட இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்காம இருக்கு, இதை கூட அதிகாரி செஞ்சு கொடுக்காம இருக்கு. இவ்வளவு மனுக்களை வாங்கி நாம கொடுத்துட்டு நாம தான் ஃபாலோ பண்ணாம இருந்துக்கிறோம். மிகப்பெரிய கோபம் வந்தது. உடனடியாக போராட்டத்தை அறிவிச்சுட்டு மனுக்களை அரசாங்கத்துடைய கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாத்துக்கும் கலையரசன் அனுப்ப சொன்னேன், டேவிட் அனுப்ப சொன்னேன், நான் ஒண்ணு அனுப்பினேன், சதீஷ்குமார் அனுப்பினார், நம்முடைய பாஸ்கர் மாநில அனுப்பினார். அனுப்பிட்டு போஸ்ட் வைங்க அப்படின்னும். போஸ்ட் போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பயன் கிடைச்சிருச்சு. நம்ம டேவிட் குமார் சொன்ன அனைத்து உதவிகளும் போய் கிடைச்சிருச்சு. இந்த உதவிகள் கிடைச்சப்ப எனக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது. சரி நம்ம போராட்டம் பண்ணோம், வாட்ச் இன்னும் சின்ன சின்ன விஷயம் தான் கொடுத்தாங்க, இது ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சேன். தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அமைச்சர் மதுரைக்காரர் மூர்த்தி, மிகப்பெரிய வலிமையான பணம் குறைக்கும் துறையினுடைய அமைச்சர், தென் மாவட்டத்தில் அவர் தான் பெரிய அமைச்சர் சொல்லிக்கிறாங்க. அவர் பேசினாரு, மாற்றுத்திறனாளி அதிகாரிட்ட வண்டி கொடுக்க சொல்லி சொன்னேன், லெட்டர் கொடுத்தேன், அவர் வண்டி தரவே மாட்டேங்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டர் சைக்கிள் தரவே மாட்டேங்கிறாரு, நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படிதான் இருந்தா நாங்க எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும், இந்த மாற்றுத்திறனாளி நடத்துறையை வேலை வாங்கவே முடியலன்னு சொன்னார். அமைச்சரால வேலை வாங்க முடியல,
அமைச்சரால ஒரு வண்டி வாங்கி தர முடியல. சாதாரண ஒரு டேவிட் குமாரால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. பாதி சாதகம் சொல்லவே இல்லை. 60 வண்டியிலான ஆர்சி புத்தகத்தை வண்டி கொடுத்துட்டாங்க. ஆர்சி புத்தகம் தராம காசு கொடுத்தாலும் ஆர்சி புத்தகம் தரும் படிச்சு வச்சிருந்தாங்க. அடிச்சு அடி 10,000 காசு கொடுத்தா ஆர்சி புத்தகம். ஆர்சி புத்தகம் கிடையாது. வண்டி பயனாளிட்டு மாற்றுத்திறனாளிட்டு வண்டி ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஆர்சி புத்தகம்லாம் வண்டி ஓடிட்டு இருக்காரு. 10,000 காசுக்கு ஆர்சி பிடிங்கி வச்சிருக்காங்க. நாம அடிச்சு அடி நாம போட்ட போஸ்ட் நம்முடைய போராட்ட அறிவிப்பு வீடுதான் கொண்டு கொடுக்க வச்சோம். வீடுதான் கொண்டு கொடுக்க வச்சோம். 2016 10 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்தது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயனை பெற்றுக் கொடுத்தது. இது சாதனை, திருப்தியான சாதனை, நிம்மதியா பணியாற்றுவதற்கான அடித்தளம். இந்த சாதனையை உங்களாலே உங்க ஊர்ல செய்ய வைக்க முடியும். இந்த சாதனையை உங்களாலே உங்க ஊர்ல செய்ய வைக்க முடியும். காலையில பேசணும் சொல்லிருந்தீங்க. ஆர்டி போடுறாங்க நம்மளதான் சமுதாயம் பார்த்தா மக்கள் பெர்சன் பார்ட்டி ஏழ்ற லூஸ் மென்டல் கிருத்தாவான பழக்க தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே மக்களை மாற்றி பேச வைக்க முடியும். நீங்கள் தான் நல்ல சமூகவாதிகள். இந்த மக்களுக்கான போராளிகள் உங்களை பேச வைக்க முடியும். ஒரு பக்கம் நீங்க ஊழல் ஒழிப்புக்காக போராடுறீங்க. ஊழல் ஒழிப்புக்காக ஒரு பெர்சன் போட்டீங்கன்னா உங்க ஊர் வளர்ச்சிக்கு, உங்க ஊர்ல வளர்றதுக்கு, அடிப்படை சூழலுக்கு, அடிப்படை தேவைகளுக்கு 10% போடுங்க. லைட் எரியல நீங்க தான் கேட்கணும். ரோடு போடல நீங்க தான் கேட்கணும். ரோடு குண்டு குண்டா இருக்கு நீங்க தான் கேட்கணும். ஓஏபி கிடைக்கல நீங்க தான் வாங்கி தரணும். ரேஷன் கார்டு கிடைக்கல நீங்க தான் வாங்கி தரணும். ரேஷன் போல் தரமாக நீங்க தான் கேட்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கறோமா? எடுத்துக்கா பஞ்சாயத்துல ஏற்பட்ட ஊழல் நம்ம வேகமா கேட்கிறோம். அடியாறு பண்ண தப்பு வேகமா நிக்கிறோம். ரோடு போட ஆரம்பிக்கிறோம். எஸ்டிமேட் காப்பி வாங்கிட்டு, ஒர்க் ஆர்டர் வாங்கிட்டு, ஆர்டி ரிப்போர்ட் வாங்கிட்டு, நெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த ரோட தரமா போட வச்சிருக்கோமா? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் ரோடு போட்டாங்க. நம்முடைய சமூகத்தை கொண்டு நம்முடைய 10 நிர்வாகிகள் மொபைல் போன் எடுத்து போயிட்டாங்க. 4 பேரை ஷிஃப்ட் போட்டாங்க. சும்மா மொபைல ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒண்ணுமே பண்ணல. ஒப்பந்தம் வந்தான், தம்பி என்ன பண்றீங்க? பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீ எப்படி ரோடு போடுறாங்க லட்சணத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா தானே போடுறோம். நீ நல்லா தான் போடுறத பாத்துட்டு இருக்கிறோம். என்ன வந்தாரு சார், ஜல்லி மாறி போச்சு, ஜல்லி மாறி போயிடுச்சு, இந்த ஜல்லி நிறுத்திடுறோம், வேற ஜல்லி போடுறோம். ஜல்லி மாறி போயிடுச்சு, இந்த ஜல்லி நிறுத்திடுறோம், வேற ஜல்லி போடுறோம். கொஞ்சம் எடுத்த வீடியோலாம் கொஞ்சம் அழிச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிஞ்சது ஜல்லி தரம் இல்லைங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம ஒர்க் வாங்கல, எஸ்டிமேட் காப்பி வாங்கல, ஒரு ரோடு சட்டப்படி எப்படி போன அறிவு புரிதல் நம்மளுக்கு கிடையாது. என்கிட்ட கேட்டாப்ல ரோடு போட ஆரம்பிச்சாங்க, பூஜை போட்டாங்க, இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சாங்க. சும்மா போய் பதிவு பண்ணு, என்னதான் தப்பு நடக்குது பாக்கலாம். ஏதோ அவனுக்கு தெரியாதுன்னு காட்டிக்காம பதிவு பண்ணு, சண்டை வளர்த்துக்காத, ஒம்பு வளர்த்துக்காத அப்படின்னு சொன்னோம். மென்மையா போய் கேமரா வச்சு நின்னாங்க, போட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. தரமா ரோடு போட வச்சிட்டாங்க, தரமா ரோடு போட வச்சிட்டாங்க. மக்கள் பாராட்டுகின்றார்கள், மக்கள் பாராட்டுறாங்க. பரவாயில்ல, நல்ல ரோடு போட வச்சிட்டாங்க, நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இந்த வேலையை ஒவ்வொரு சமூக அக்கறை கொண்டவர்களும் செய்யணும். இதை நாம செய்ய வேற யாராவது செய்வாங்களா? நாம செய்யாம வேற யாராவது செய்வாங்களா? ஊழல் ஒழிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ அதை விட 10 மடங்கு நம்முடைய பகுதி வளர்ச்சிக்கு, பகுதியில மக்களுக்கு நலத்திட்டங்கள் போய் சேர்றதுக்கு நாம பங்களிக்கணும். இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மளை பார்த்து 7.5% பாட்டுன்னு சொல்ற நிலைமையா மாறி போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நிக்க வேண்டியவங்க எம்எல்ஏ எம்பி போய் நிக்கிறவங்க யாருக்கு வந்து நிற்பாங்க? ஏன்னா நீங்க லஞ்சம் கேட்க போறது இல்ல, கமிஷன் கேட்க போறது இல்ல, வந்தவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவருக்கு தேவையான செஞ்சு கொடுக்க போறீங்க. அவர் உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து நன்றி சொல்லிட்டு போக போறாரு. ஒரு முழுசு போய் சொல்ல போறாரு, தலைவர்கிட்ட கேட்டேன், ரேஷன் கார்டு 5000 ரூபாய் கேட்டாரு, தம்பி கிட்ட போனேன், டீ வாங்கி கொடுத்து எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தா, அந்த புள்ள நல்லா இருக்குனியா, அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்குனியா, அவங்க குடும்பம் நல்லா இருக்குனியா. இந்த பாராட்டுகளை அந்த மக்கள் சொல்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் உங்கள் மீது எவ்வளவு பாசத்தை புரிவார்கள். செய்யவே இல்லையா? இதை நாம் என்னைக்கா செஞ்சிருக்கோமா? 10 ரூபாய்க்கு ஆரம்பம் நாங்க சொல்றோம், ஊழல் ஒழிப்பு எடுங்க. அதற்கு இணையா அதை விட அதிகமா கிராமத்தினுடைய வளர்ச்சி, நம்ம பகுதியினுடைய வளர்ச்சி, இந்த விஷயத்தை எடுங்க. எடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. ஒரு லைட் எரியல மனு கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க. முதல்ல போய் லைட் இருட்டான இடத்த ஒரு போட்டோ எடுத்துங்க. தமிழக அரசு கோரிக்கைங்க, தமிழக அரசு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையூர் ஊராட்சியில வைராம்பூர் கிராமத்திலே மாரியம்மன் கோவில் அருகிலே லைட் எரியாமல் இருப்பது தமிழக அரசுக்கு தெரியுமா? எப்பதான் லைட் போடுங்க. அப்புறம் ஒரு செய்திய 10 வயதின் கோரிக்கை, உங்களுடைய பெயரை பொறுப்பை போட்டு கோரிக்கை வைங்க, புகைப்படத்தை வெளியிடுங்க. அடுத்த நாள் கோரிக்கை மனுவை வெளியிடுங்க. தமிழக அரசு வச்ச கோரிக்கை, மாவட்ட ஆட்சியர் வச்ச கோரிக்கை மனுவை வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஊர்ல எல்லா மக்களுக்கும் போற மாதிரி எல்லா தரங்களையும் பரப்புங்க. 4வது நாள் லைட் எரியும், நன்றி சொல்லுங்க. மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி,
தமிழக அரசுக்கு நன்றி. எங்களுடைய கோரிக்கைக்கு லைட்டு போட்ட தமிழக அரசுக்கு நன்றி. முதலமைச்சர் நன்றி சொல்லியாதீங்க, வேற சொல்லியாதீங்க. அரசியல் ஆயிடும். அந்த மாதிரி சொல்லாம தமிழக அரசுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, ராணுவ செல்வகுமார் ஏதோ சாதாரண நினைச்சோம், 4000 லைட் இருந்துதியா சொன்ன 6 மாசமா தலைவட்ட வேலையே ஆகல. செல்வகுமார் வந்தா ஒரு போட்டோ எடுத்தான், செய்தியை போட்டான், வந்துருச்சா லைட்டு நடந்துருக்கல. இதை ஒவ்வொரு சமூக அக்கறை கொண்டவரும் ஒவ்வொரு சமூகங்களும் செய்யணும். இதை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், பொறுப்பெடுத்துன்னு சொல்றோம். என்ன எடுத்துன்னு சொல்றோம், பொறுப்பு கட்டணம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது வேலை கொடுத்துக்கோமா, இந்த வேலையை செஞ்சாதான் நீங்க பொறுப்பு எடுக்க முடியும். இந்த வேலையை கட்டாயம் செஞ்சாகணும். 100 உறுப்பினர் சேர்க்கணும், 10 கிளை அமைக்கணும், ஏதாவது சொல்றோமா? எதுவும் கிடையாது. இப்ப என்ன சமூக பணிகள் செஞ்சுக்கலாம் அந்த பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். இதை மற்றவங்க கூட இணைஞ்சு பண்ணுங்க. இதை திரும்ப திரும்ப இணைஞ்சு பண்ணுங்கன்னு சொல்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு செய்தி சொல்றோம். கடந்த ஆண்டு மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எத்தனை போஸ்ட் போட்டீங்க? 160 போஸ்டர்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த போஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 160 போஸ்டர் 160 160 100 போஸ்டர் 16,000 போஸ்டர் அந்த ஊர்ல போட்டு ஒட்டிருக்க. ரோடு காணாம போயிடுச்சு, ஏரி காணோம், குட்டை காணோம், மாரியாத்தா இப்படி குட்டை காப்பாத்து, ஆக்கிரமிப்பு அகற்றல், ரோடு போடணும், அடிப்படை வசதிகளுக்கு ஓடையை காணோம், ஓடையில வீட்டை கட்டிட்டான், 2 கோடி ரூபாய் பஞ்சாயத்து தலைவர், சேர்மன், முனிசிபல் சேர்மன், இந்த மாதிரி விஷயங்களை போஸ்டா போட்டார். ஒவ்வொரு கோரிக்கையிலும் அமைச்சர் பொன்முடி தொகுதியில நிறைவேறுது. யாருடைய தொகுதியில? ஆமா, இவர் போஸ்ட் போடுறாரு, அமைச்சர் திறந்து வைக்கிறார். இவர் போஸ்ட் போடுறாரு, அமைச்சர் அடிக்க மாட்டார். இவர் போஸ்ட் போடுறாரு, அமைச்சர் பேப்பர்ல செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றதா, 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலர் அதிகாரம் அதிகமா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. நான் கேட்கல. 10 ரூபாய் பத்த வைக்குது, சரியா பத்த வைக்குது. நம்ம தோழருக்கு பேச சொன்னாரு, ராணுவ சொன்னாரு, ஜெராக்ஸ் ஒப்பு வச்சுட்டு கேளுங்க அதிகாரிகிட்ட. ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் அதிகாரிட்ட ஒப்பு வச்சுட்டு கேட்காதீங்க, கொண்டு கொடுங்க, ஒப்பு வச்சுட்டு கேட்காதீங்க, தபால் அனுப்பிட்டு வந்துருங்க. ஒப்பு வச்சுட்டு தானா வீட்டுக்கு வந்துடும், நெட்ல இருந்து எடுத்துக்கலாம். அதிகாரிகிட்ட போய் பேசினா சண்டை வரும், போகாதீங்க. கத்தகத்தே மனு அனுப்புங்க, மனுக்களை அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்க நிப்பாங்க, சார் பெட்செல்லாம் போறாங்க சார், செய்யற சார்பாங்க. அதிகாரில வேலை செய்வீங்க, செய்ய வைக்க முடியும். நாமக்கல் மாவட்டம் 10 ரூபாய்க்கு ஆரம்பித்த போது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் நான் செயல்படுவதற்காக, நாமக்கல் மாவட்டத்தில் என்னோடு இருக்கக்கூடிய சமூக செயல்படுவதற்காக 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம். 100 நாள் ஊழலை எடுத்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் நீங்களே கூட வந்தீங்க. நாமக்கல் மாவட்டத்தை அப்படி நிறுத்தி வச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட ஆரம்பிச்சோம். நாமக்கல் மாவட்டத்தில் நாங்க 10 ரூபாய்க்கு வேலையை செய்யல. ஊராம்பிலை ஊட்டி வளர்த்தா அப்படின்னு நாமக்கல் மாவட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய சீனிவாசன் நம்ம தோழமைகள் தான் பொறுப்பை கையில் எடுத்துட்டாங்க. எனக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. 10 ரூபாய்க்கு தர நாமக்கல் மாவட்ட செயல்பாடுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பீங்களோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நீங்க எப்படி என்கிட்ட நிகழ்ச்சியில பேசுறீங்களோ அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில பேசுறாங்க. சிறப்பா அவங்க செயல்படுறாங்க. ஒரே காரணம் என்ன பாத்தீங்கன்னா, திங்கக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு எத்தனை மணி கொடுக்க போறீங்க சீனிவாசன்? 23 இருக்கு. எனக்கு எல்லாமே வாட்ஸ்அப் வந்துருச்சு. நீங்க 5 4 ரமேஷ்குமார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் 4 எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. இவங்க அனுப்புற மனுக்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. எனக்கு என்ன வேலைன்னா படிப்பேன், படிச்சுட்டு திருத்தம் இருந்தா சொல்லுவேன். நான் 2 3 அனுப்பி வைப்பேன். திங்கக்கிழமை காலையில் என்ன ஆகும்னா, மாவட்ட ஆட்சியர் வாசல்ல நம்ம டீ சாப்பிட போயிடுவாங்க. போலீஸ்காரன் டியூட்டிக்கு வரானோ இல்லையோ, கலெக்டர் மறுவாரத்துக்கு வராங்களோ இல்லையோ, தீவிர கதவு திறக்க வரானோ இல்லையோ, காலையில 10 மணிக்கு நம்ம ஆளுங்க டோக்கன் போட்டு போய் நின்றுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்த உடனே டோக்கன் போடுறோம், கூப்பிட்டு வேகமா கூப்பிட்டு, எப்ப அவங்க பிரச்சனை எவ்வளவு 26 முதல்ல கூட வாங்கி நம்ம 26 டோக்கன் போட்டு கையில கொடுத்துருவோம். பொறுமையா ஒரு டீ சாப்பிட்டு பத்திரிகை எல்லாம் சந்திச்சுட்டு, காவல்துறை எல்லாம் சந்திச்சுட்டு, எல்லா அலுவலர்களும் அப்படியே ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மாதிரி கொடுத்துட்டு வந்துருவாங்க. மாவட்ட ஆட்சியர் அங்களுடைய அதிகாரிகளை பார்த்தா ரொம்ப பாசமா பேசுவாங்க. காலையில 10 மணி நிகழ்ச்சி, ஜிடிபி நிகழ்ச்சி ஆரம்பிக்கல, என்னுடைய மாவட்ட ஆட்சியர் ரொம்ப மிக சிறப்பான மாவட்ட ஆட்சியர், ஒரு பெண் இருக்காங்க, என்ன பேருமா? உமா, டாக்டர் உமா, மிக சிறப்பான ஒரு நல்ல நிர்வாகி. காலையில 10 மணி ஜிடிபிக்கு வரக்குள்ள எல்லா அதிகாரியை பார்த்து சிரிப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரி பேச, நல்லா இருக்கியா, நல்லா பண்றேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே 10 ரூபாய் தலையை பார்த்த உடனே அப்படியே அந்த மாதிரி மூஞ்சி மாறும். விடுவோம் அதே செய்யல என்னாச்சு கடவுள நம்ம எல்லாத்தையும் எள்ளும் தெரிக்கும். சீனிவாசன் வாங்க, எத்தனை மணி கொடுங்க,
செஞ்சோம் நடக்கும் செய்யறோம் போயிட்டாங்க. இவங்க வெளியே வர வரைக்கும் அதிகாரிகள் திட்டு விடுவோம், நம்ம சிரிச்சு பேசுவாங்க. இவங்க வெளியே வந்த பிறகு அந்த அம்மா மறுபடியும் அதிகாரி சிரிச்சு பேசும். கொடுத்த ஒவ்வொரு மனுவுக்கும் உங்க ஊர்ல பதில் வருதா வரல நடவடிக்கை வரதில்ல. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பதில் வருது, நடவடிக்கை வருது. பாதிப்பு எனக்கு வரும். எல்லாம் லெட்டர் பண்ணி என் நம்பர் இருக்கிறதுனால நம்ம போன் இல்லைன்னா எனக்கு மெசேஜ் வரும், போன் வரும். என்ன பண்ணுங்க தெரியலீங்க, இந்த ஊர் எங்க இருக்கு தெரியலீங்க, வீடு ஊர் தெரியல, அந்த ஊர்ல நம்ம பெருசு கொடுத்துருக்காரு சொல்லுவோம். பொட்டணம் கிராமம் மன்னிக்கணும், பொடங்கு கிராமம் கண்ணூர்பட்டியிலிருந்து பூச்சத்திலிருந்து கண்ணூர்பட்டி போற வழியில நடு காட்டுக்குள்ளார இருக்கு, ரோட்ல இருந்து பார்த்தா தெரியாது, பழைய கிராமம். நாம சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறோம். நடவடிக்கைக்குள்ளார வருது. நடவடிக்கைக்குள்ளார வரல அப்படின்னா போராட்ட அறிவிப்பு வந்துடும். நடவடிக்கை வரலன்னா போராட்ட அறிவிப்பு வந்து போஸ்ட் வந்துடும், நாடிடுவாங்க. காவல்துறை போய் நிக்கும், மேல இருந்து கேட்பான் அவங்க அப்பன், மேல இருந்து அவங்க அப்பன் கேட்பான், பதில் சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி ஒரு நிலைமையில வேலையை செய்யறாங்க. இதை உங்களால செய்ய முடியாதா? ரொம்ப எளிமையான விஷயம். திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம நிர்வாகிகள் செய்தி போடுங்க. நிறைய பேத்துக்கு அவங்க ஊர் கோரிக்கை என்ன இருக்கு, மனுக்களை தயார் பண்ண சொல்லுங்க. எல்லா மனுக்கும் லெட்டர் பேட தரணும். எதுல தரணும்? உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, லெட்டர் பேட் அடிக்காதீங்க. அச்சாரி சொல்லி பிரிண்ட்ல பண்ணி செலவாகும். கம்ப்யூட்டர் கொடுத்து டிசைன் பண்ணீங்க, மனுவை கையில் எழுதுங்க. மனுவை டைப் பண்ண ஆசைப்படுறீங்களா? எதுக்கு டைப் பண்ணி அனுப்புறீங்க? நம்ம வேலைக்கார அந்த அதிகாரி படிக்கிட்டுமே நீங்க கையில் எழுதுங்க, கையில் எழுதி கொடுங்க. கையில் எழுதி ஜெராக்ஸ் போட்டு மொபைல காப்பி எடுத்துங்க, உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கட்டும். ஒரு கொத்தனாருக்கு ஒரு நாள் எவ்வளவு சம்பளங்க? 800 ரூபாய் 1000 ரூபாய். 3வது மாடி நிக்கிற கொத்தனாரு சவுக்கு கட்ட ஸ்லிப் ஆச்சுன்னா, சாரம் ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உயிர் போயிடும். ஒரு 1000 ரூபாய் காசுக்கு கூலிக்கு ஒரு 1000 ரூபாய் தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் தரத்துக்கு உயிரை பணைய வச்சு நிக்கிறான். வீடியோ போடுறா ஒரு மாசம் எவ்வளவு சம்பளம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி? 3000 ரூபாய். ஒரு 500 ரூபாய்க்கு வேலை வைங்களேன். உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு அந்த அதிகாரி வேலை வைங்க. உங்க மனுவை கையில் மனுவை படிக்க வைங்க. வைக்கலாம்ல? நீங்க 50 டைப் பண்றீங்க, 10 மணி கொடுங்க, 20 மணி கொடுங்க, 50 மணி கொடுங்க, 100 மணி கொடுங்க. என்ன ஆகும் அதிகாரி நிலைமை யோசிச்சு பாருங்க. நேரில் போய் கேட்காதீங்க, மனு தபால் அனுப்புங்க. திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுங்க, முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுங்க, ஆன்லைன்ல கொடுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஆனா ஒரு மனுவை பிரிண்ட் எடுத்து தபாலே அனுப்பிடுங்க. பின்னாடி ஆட்சியில ஏதாச்சும் கேளுங்க. தேவைப்படுகின்ற பொழுது போராட்ட களங்கள் போகணும். தொடர்ச்சியா நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோமா? சட்டமன்ற முற்றுகை போராட்டம், கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம், தகவல் ஆணைய முற்றுகை போராட்டம், முதலமைச்சர் சட்டமன்ற வாசல் முற்றுகையிடும் போராட்டம், கடுமையான போராட்டமா அறிவிச்சிருக்கோமா? இந்த போராட்டம் நீங்க பண்ணக்கூடாது. இந்த போராட்டம் நீங்க பண்ணக்கூடாது. இதற்கு இணையான போராட்டங்களை உங்களுக்கு கிராமத்துக்கு என்ன தேவையோ அந்த போராட்டங்களை நீங்கள் செய்யக்கூடாது. நாம சத்தியம் மட்டுமே நம்ம ஊர்ல நம்ம தலைவரா மாறிடக்கூடாது, நம்ம ஊருக்கு நல்லதே பண்ணிடக்கூடாது, நம்ம ஊர்ல பெருசன் பாட்டி வில்லங்கமான பாட்டிங்கிற பேர் மட்டுமே வரணும், ஊருக்கு நல்லதே ஆடக்கூடாது. சத்தியம் மட்டும் இல்ல. அப்படியா போராட்டங்களை செய்வது எப்படி என்பதற்கு தனியாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க ஊர்ல நீ கூட்ட யாரும் வரலதானே? பயப்படாதீங்க. உங்க ஊர்ல நான் 100 பேர்த்த உங்களுக்கு தரேன். தமிழ்நாட்டுல எந்த மாவட்டமா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு போராட்டங்களுக்கு 100 பேர்த்த நான் தரேன். உங்க ஊர்ல 100 பேர் தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற வேணுமா? ஒரு 100 பேர் ஆள் இருந்தாச்சா? அடுத்து வேற என்ன வேணும்? பணம் வேணுமா? பணம் வேண்டுமா? போராட்டம் செய்து பணம் வேணுமா? ஒரு போராட்டத்துக்கு எவ்வளவு செலவாகுங்க? எதுக்கு? யார் 10,000 ரூபாய் சொன்னாரியா? யாருங்க? ஏட்டா 9 ரூபாய் நீ செய்வோமா? ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்க. பிரிண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. பிரிண்ட் பண்ணா காசு செலவாகும். கம்ப்யூட்டர்ல மட்டும் டிசைன் பண்ணுங்க, ஜெராக்ஸ் போடுங்க, கோரிக்கை மனுவை தயார் பண்ணுங்க, அனுப்பிவிடுங்க. காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்க. 20 நாள் டைம் கொடுங்க. வேற நடக்க பார்க்கலாம். அப்படியே எனக்கு கொடுங்க, நடக்க வைக்கிறேன். ஒரு வழி சொல்றேன். கம்யூனிஸ்டுகளா உண்டி குளிக்கிடுவோம். அவரை முட்டி கொடுக்க தயாரா இல்ல. அவங்க கிட்ட கத்துட்டு நம்ம வித்தையை காட்டுவோம். ஆனால் போராட்டம் நடத்தக்கூடாது, நடத்த வேண்டும். அது தனியா பயிற்சி. ஏன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு கிளம்புற நேரம்
நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையும் வெற்றி பெற வைக்கிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையிலையும் செலவில்லாமல் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம். என்ன இல்லாம இந்த வருடம் முழுவதும் நாம் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் நாம் அதிகாரிகளுக்கு ஒரு சவுண்டே காணுமே. ஆமா, முதல் போஸ்ட் சேர்ந்த வெளியிட்டாங்க. ஆக்கிரம் பார்க்காத வட்டாட்சியருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லி போடுவோம். வேலை செய்யற எல்லா அதிகாரிகளும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முடிச்சு நாம வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்க போறோம். ஏன்னா வாழ்த்துக்கள் சொன்னதான் நிறைய பேருக்கு பிச்சுக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்த்து சொன்னோம் இல்ல, அதுதான் இப்ப அவன் கண்டுபிடிச்சோம். வாழ்த்து சொன்னாதான் அவன் பயப்படுறான்ட்டு. வாழ்த்து சொல்லக்குள்ள நாங்களும் தயாராகிறோம். நீங்க அறிவிக்கலதான் கேள்வி. அந்த தவறு செஞ்ச அதிகாரிகளுடைய போன் நம்பர் கொடுங்க. காலையில நம்ம ரமேஷ் பொன்முனர் ஐயா குட் மார்னிங் 10 ரூபாய்க்கு நாமக்கல் மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். ஐயா காபி சாப்பிட்டீங்களா? நான் காபி சாப்பிட்டா அவனுக்கு ஏன்னா நீங்க அதிகாரிங்க எங்களுக்காக ஓடா வச்சு மாடா தயார் வருவீங்க. உங்களுக்கு நாங்க என்ன ஆமா உங்க உடம்பு பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஐயா காபி சாப்பிட்டீங்களா? ஐயா அம்மா நல்லா இருக்காங்களா? பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. பரவாயில்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அது ரமேஷ் தானே, நம்ம தர்மேந்திரன் சாப்பிட்டீங்க போன் பண்ணி ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா. நீங்க என்ன கேட்டீங்க? பாஸ்கர் பாவம் என்னங்க விடிய விடிய எல்லாத்தையும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அவங்க கூட உட்காந்து தூங்கி எழுந்திருக்க வேண்டியது. எழுந்து பார்த்தா மணி 2. பாஸ்கர் முடியலையா?
நம்ம தோழர் கேட்பார், சார் ஒரே ஒரு கேள்வி. ரமேஷன் கேப்பியா? மதுரை ரமேஷன் கேப்பியா? ஆமா சார், ஒரே ஒரு கேள்வி. அடுத்து அந்த கேள்வி தான் சம் கேள்வி. அடுத்த கேள்வி சார் ஒப்பிரிவு கேள்வி. இன்னொருத்தர் பாரு, மதுரைக்காரன் செல்லப்பாண்டி. ஆமா, பாண்டி. விடிகால 4 மணிக்கு சந்தேகம் கேட்டுட்டு இருக்காரு. பாஸ்டர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி முடிச்சவங்க அனுப்பி விட்டா கிருஷ்ணகிரி ராஜகுமார் ஒரு தட்டு வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை சம்பாதிக்கிறேன், மீன் வெட்டிட்டு இருப்பாரு. மனசன் திங்கக்கிழமை நைட்டு 10 மணிக்கு என்னை விட்டாரு. அவரு தான் விட்டாரு 10 மணிக்கு பார்த்தா அவர் 2 பேருக்கு கூப்பிட்டு வந்தாரு. அவன் அந்த தம்பிங்க 3 மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் தான் நிகழ்ச்சி. இவ்வளவு தொடர்ச்சியா கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவாரு. இல்லைன்னா அவர் பேச நமக்கு முடிச்சிட்டோம். இவ்வளவு சந்தேகங்கள் கேக்குறீங்களா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நீங்க பதில் சொல்ற அளவுக்கு உங்களால மாற முடியும். அந்த அளவுக்கு அந்த போதும். அந்த மொபைல் எடுத்துருங்க. மொபைல் பிடிக்கிறது என்ன மொபைல் இல்லையா? அந்த மொபைல் கொடுங்க. அதான் வந்தலாம், விஷயத்துக்கு வந்தலாம். இந்த வருஷம் முடிச்சு என்ன சொல்ல போறோம்? வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். ஒரு சின்ன கேள்வி, வாழ்த்து சொன்னதுக்கு அவங்க மேல பேர் போட முடியுமா? நாம என்ன சொல்லணும் புரியுதுங்களா? என்ன சொல்லணும் புரியுதுங்களா? வாழ்த்து சொல்றோம். ஐயா போன் பண்ணி, ஐயா நீங்கள் செய்த சட்டவிரோதமான காரியம் கண்டிக்கின்றோம். என்ன போடுவான்? தொலைபேசியில் மிரட்டினார்கள், கொலை மிரட்டல் விடுத்தார்கள், அரசு ஊழியர் பணி செய்ய தடுத்தார்கள். ஐயா வாழ்த்துக்கள், ஐயா ஆக்கிரம் போடுறதா வாழ்த்துக்கள், ஐயா லஞ்சம் வாடுறதுக்கு வாழ்த்துக்கள், ஐயா 2வது முன்னாடி கட்டுறது வாழ்த்துக்கள், ஐயா 2வது சின்ன வீட்டுக்கு வீடு வாங்கி கொடுத்து வாழ்த்துக்கள். சொல்லுவோமே, சொல்லாமல உங்க ஒரு அதிகாரி நம்பர் சொல்லிடுவோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும்ல? வாழ்த்து சொல்லலாம்ல? அக்கா ரொம்ப வேகமா இருக்கேன். புதுக்கோட்டைக்காரங்க அக்கா, அக்கா பேர் என்ன சொல்லுங்க? புதுக்கோட்டை ராஜேஸ்வரி அக்கா ரொம்ப அறிவார்ந்த ஆளுமை. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டாங்க, 10 ரூபாய்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டாங்க, என் வீட்டுல மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட வரலாம். பின்னாடி ஒரு பின் குறிப்பு, அப்பா வீட்டுல இருக்க தைரியமா வாங்க. இதுதான் ஆளுமைகளுக்கான தலைமை பண்பு. இதை அப்படியே அதிகாரத்தை காட்டணும்னா வெற்றி பெறுவோம். திரும்ப திரும்ப நாங்க சொல்ற விஷயம் பாதுகாப்பாளர்கள் சொல்றோமா சொல்லிட்டே இருக்கோமா? இந்த பாதுகாப்பாளர்கள் சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு பயம் நினைக்கிறீங்களா? பயம் தான் காட்ட சொன்ன பயம் தான். நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற பயம். இதே சென்னை நகரத்துல ஒரு காவல் நிலையத்துல ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் 2 மணி நேரம் என்னை உட்கார வச்சிருந்தாங்க. ஒரு பொட்டு ஆமா, ரோட்ல வண்டியில கொடுத்து ரோட காவல் வாசல இறக்கி விட்டாங்க. வண்டியில இருந்து இறங்கி காவல் நிலையத்தோட போறதுக்கு முன்னாடி அடிச்ச அடியில எல்லா துணியும் பிஞ்சிட்டு போயிடுச்சு. அது என் கூட அடிவான ஒரு இப்ப சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கு. நான் இந்த காலத்துல போகவே மாட்டேன், சத்தியம் பண்ணி போக மாட்டேன். இப்ப 10 ரூபாய்க்கும் தெளிவா இருக்கா? 10 ரூபாய்க்கும் அரசியல் கட்சியா மாறாது. யார் கூட இருக்க போது? உங்க கூட தான் இருக்க போறோம். தொடர்ச்சியா உங்க கூட தான் இருக்க போறோம். வெற்றிக்கான வழி மனு போடுறது, மனுக்களை தொடர்ந்து விரட்டுவது. ஒரு பக்கம் போராட்டங்களை செய்வது, போராட்டங்கள் செய்யாமல் வெற்றி பெறுவது. ஒரு பக்கம் போராட்டங்கள் செய்வது, போராட்டங்கள் செய்யாமல் வெற்றி பெறுவது. தொடர்பான பயிற்சியில கொடுத்துட்டு யாருக்கு பயிற்சி தரணுங்கிறத நீங்க முடிவெடுத்துங்க. யார் யாரெல்லாம் வேலை செய்யறீங்களோ, உங்க பகுதியில வளர்ச்சி உருவாக்க ஆசைப்படுறீங்களோ, உங்களோட நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் சொல்றோம். இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு போராட்டம் பண்ணல, சமூக பாதிப்பட்டது. இந்த சமுதாயம் 10 ரூபாய்க்கு சார்ந்தவர்களா? 10 ரூபாய்க்கு சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டதை நான் பெருசா போராட்டம் பண்ணிக்கமா? மேல ராஜகுல ராமனா விருதுநகர் போராட்டம் பண்ண தம்பி பேர் என்ன? அவர் 10 ரூபாய்க்கு சார்ந்தவரே கிடையாது. குருசாமி, மேல ராஜகுல ராமன் குருசாமி. அவர் 10 ரூபாய்க்கு சார்ந்தவரே கிடையாது. அவருக்கு போய் போராட்டம் பண்ணமில்ல, திருப்பூர்ல போராட்டம் பண்ணமில்ல, திருவண்ணாமலையில போராட்டம் பண்ணமில்ல, மற்ற பகுதியில் போராட்டங்கள் அறிவிச்சோம்ல. எங்கேயா சமுதாயம் பாதிக்கப்படுகிற பொழுது 10 ரூபாய்க்கு வேடிக்கை பார்க்குதா? ஒரே ஒரு விஷயம் யோசிப்போம், ஒரே ஒரு கேள்வி கேட்பான், அந்த சமுதாயம் நல்ல மனசுனா இல்லையா? அவன் ஏதாவது காசு கீசு வாங்கதான் பெட்சன் போட்டானா? கிராமத்துடைய நல்லது பெட்சன் போட்டானா? கிராமத்துல நல்லது பெட்சன் போட்டான். கேள்வி கேட்டால 10 ரூபாய்க்கு போய் நிற்கும். பாதிக்கப்பட்ட சமுதாயோட கிராமத்துல கிராம சபை கொடுத்த கேள்வி கேட்டால் பாதிக்கப்பட்டார், போய் நிற்போம். அவருக்கு ஆதரவா நிற்போம். நிக்கிறோம்ல, தொடர்ந்து இதை நாம் செய்வோம். தொடர்ந்து யாருன்னே தெரியாதவங்களும் செய்யணும். உங்களுக்கு செய்யாம விட்டுருமா? சுபியாண்டிக்கு உடம்பு சரியில்லை,
விபத்தாயிடுச்சு, தலையில அடிபட்டுச்சு. நலமா இருக்காரு. தெருவில் நாய் செத்து போச்சு. சேலம் மாவட்டத்திலே மாநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுபியான் 2 நாய்க்கு விச வச்சு கொண்டுட்டாங்க. எதுங்க? தெரு நாய். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, எஃப்ஐஆர் போட வச்சார். 3 ஸ்பெஷல் டீம், ஜாயிண்ட் கமிஷனர் போலீஸ் ஜேசி தலைமை, ஜாயிண்ட் கமிஷனர் தலைமை டீம், அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமை டீம், இன்ஸ்பெக்டர் தலைமை டீம், 3 டீம் போட்டு குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து கைது செய்தார்கள். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முடியல. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சது. நாய் அடிப்பட்டாவே 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் விட மாட்டார். 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர் அடிப்பட்டா விடுமா? அவ்வளவுதான். தைரியமா செயல்படுங்க, அறிவார்ந்து செயல்படுங்க. தகவல் ஆணையத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அவர்கள் நாம் விருது வழங்கி இருக்கின்றோம். என்ன விருது? இந்தியாவிலேயே மிக மோசமான தகவல் ஆணைய விருது. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணோம்? தகவல் ஆணையத்தை கணித்து ஆர்ஆர் ஸ்டேடியம் வாசலில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். எவ்வளவு பேர் வந்தாங்க? 600 பேர். எத்தனை அமைப்புகள்? 280 அமைப்புகள். இன்னைக்கு அவரெல்லாம் நிறைய வேலை இருக்கு. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. 10 ரூபாய்க்கு அதுக்கு முன்பு சொன்னது தகவல் ஆணையத்தை திருத்த முடியாது. சட்டப்படி தகவல் ஆணையங்களை சட்டப்படி சரி செய்ய முடியாது. தகவல் ஆணையங்களை நீதிமன்றம் மூலமாக, சட்டத்தின் மூலமாக சரி செய்வதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. போராட்ட களம் மட்டுமே தீர்வு. எல்லாம் வந்தீங்கன்னா போராடலாம். நாங்க அந்த போராட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம். இந்த ஆணையத்தை பெட்சன் போட்டு வழி பண்ணி தகவல் வந்து எங்களால் முடியும் அப்படின்னு சொன்னோம். ஊர்ல எல்லாருமே புலம்புனாங்க, பொங்குனாங்க. எல்லாத்தையும் கூட்டி போய் 6வது ஸ்ட்ரீட் வாசல் நிக்க வச்சோம். ஸ்டேடியம் வாசல் நம்மளே விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்மளால விட்டு போக முடியுதா? அதுக்கடுத்து கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம், தலைமைச் செயலர் சட்டமன்ற முற்றுகை போராட்டம், தகவல் ஆணைய முற்றுகை போராட்டம், ஒப்பாரி வைக்கும் போராட்டம், விடைபெறும் நாள் என்று, ஓய்வு பெறும் நாள் என்று போராட்டம் தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலமா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீரமைப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தகவல் ஆணையம் இருக்கும் வரை தொடரும். தகவல் ஆணையம் இருக்கும் வரை தொடரும். தகவல் சட்டம் இருக்கும் வரை தொடரும். மூக்கோடு வரை தலைங்கிற மாதிரியே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதற்காக போராட்டம்? எங்களுக்கு தகவல் கிடைக்கல நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் எனக்கு ஒரு 300 கிலோ தகவல் கிடைச்சிருக்கு. 2024 ஒரு 300 கிலோ தகவல் ஆணையம் வாங்கி கொடுத்துருக்கேன். நெட்ல போய் பாருங்க. என்னுடைய மனு நான் வராதனால தள்ளுபடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா எனக்கு 10 கிலோ தகவல் வந்திருக்கும், 5 கிலோ தகவல் வந்திருக்கும். வாங்கி சும்மா போட்டு வச்சுட்டு இருக்கேன். நான் போட்ட மனெல்லாம் தகவல் ஆணையம் செயல்படுதா தெரிஞ்சுட்டு தான் மனு போட்டேன். எனக்கு தகவல் கிடைக்குது, நம்முடைய நிர்வாகிகளுக்கு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைக்குது. பாமர மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கவில்லைங்கிற கோபத்தை தகவல் ஆணையத்தை நம்ம தொடர்ச்சியா காட்டிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டங்களை நாம் விட்டுவிட போவதில்லை. தொடர்ச்சியாக முன்னெடுக்க போயிட்டோம். அடுத்த கட்டம் என்ன போராட்டம் அறிவிக்கலாம்? என்னங்க? தகவல் ஆணையத்தை கண்டித்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? ஒப்பாரி வச்சாச்சு, அவளுக்கு வாழ்த்து சொல்லுமா? அதான் இன்னைக்கு சொல்லியாச்சு இல்ல? அடுத்து சரி, உள்ளிருப்பு போராட்டம். எஃப்ஐஆர் வாங்கி ஜெயிலுக்கு போதா நான் ரெடியா இல்ல. உடனே ஜெயிலுக்கு அனுப்ப நான் தயாரா இல்ல. தேவைப்பட்டால் அனுப்புவோம். தேவைப்பட்டால் 480 பேர் சிறைக்கு சென்று போராடுவதற்கு தயாராக பதிவு செய்திருக்கிறார்கள். 30 நாட்கள் சிறைக்கு சென்று போராடுவதற்கு தயாரானவர்கள் 60 பேர். ஆதார் கார்டு வரைக்கும் என்ன கொடுத்து வச்சிருக்காங்க. இவர்களை போராட்ட காலத்துக்கு நான் அழைத்து செல்ல மாட்டேன். 2 பேர் ஜாமீன் கொடுக்கறதால. ஆமா, அடுத்து என்ன பண்ணணும்னா, இவங்க ஜாமீன் எடுத்து எல்லாம் 2 ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொடுத்து வைங்க. ஜாமீன் எடுத்து செலவு பணத்தை கொடுத்து வைங்க, டெபாசிட் கட்டி வைங்க. ஜெயிலுக்கு போற போராட்டம் நடத்தலாமா? அது பற்றி 2030 யோசிப்போம். அது வரைக்கும் ஜெயிலுக்கு போற போராட்டத்தை தேவைப்பட்டால் செய்வோம். தேவைப்படவே படாது. அடுத்த கட்ட போராட்டம் என்ன அறிவிப்பது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறது. நிறைய பயிற்சி வகுப்பு நடத்தணும். தொடர்ச்சியா உங்களுடைய மாவட்டங்கள்ல, உங்களுடைய ஊர்ல சட்ட பயிற்சி வகுப்பு நடத்தணும். செலவு பண்ணவே கூடாது. புளிய மரத்துல, தென்னை மரத்துல, எளிமையான சமுதாய கூடங்கள்ல செலவு குறைவா பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணுங்க. எந்த ஊர்ல பயிற்சி வகுப்பு கூட்டாலும் நாங்கள் வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்க வருவோம். மற்ற நாள் கூப்பிட்டீங்கன்னா வாய்ப்பு இருந்தா வந்துடுறோம். தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்பு வைங்க. பயிற்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு கள போராட்டங்கள் நடத்துகின்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். செய்கூலி சேதாரம் இல்லாமல் இந்த பயிற்சி தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப 10 ரூபாய் இயக்கத்துடைய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் சமூக பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
நாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இயற்கை வரலாறு நம்மளை உட்கார வைத்திருக்கின்றது. இது மாற வேண்டும், இது மாற வேண்டும். ஒட்டுமொத்த சமூக அவர்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக 10 ரூபாய்க்கு மாறி இருப்பது இன்னும் அதிகப்படுத்துவோம். நல்ல சமூகம் எங்க பாதிக்கப்பட்டாலும் சொல்லுங்க. திருட்டு பையன் அவனை விட்டுருவோம், அவங்கள புகார் கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் ஜெயிலுக்கு அனுப்புவோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நிறைய தோழர்கள் நன்கொடை வழங்கியிருக்கீங்க. சேலம் மாவட்ட விவசாய செயலாளர் ஆளுநர் 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. வியாசர்பாடி ஐயா பொன்னுச்சாமி 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் 1500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் அப்படியா 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. திருத்தணி சுந்தரவேலு சமூகாரோட சுந்தரவேலு இருக்கியாப்பா? மிகப்பெரிய போராளி 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ஜிபே பண்ணிருக்கீங்க. யாருக்கு ஒரு 6000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கீங்க. முதல் முறையாக 10 ரூபாய்க்கும் நிதி வாங்கி இருக்கின்றது. முதல் முறையாக 10 ரூபாய்க்கும் நன்கொடை வாங்கி இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் அப்படியா? கம்மியா தரீங்க? அப்படிலாம் இண்டிவிஜுவலா தர விட முடியாது. ஓகே ஓகே. பற்றாக்குறை ஏத்துக்கிறீங்களா? நல்லது. இன்றைய பற்றாக்குறையை சென்னை மாவட்டமும் நாமக்கல் மாவட்டமும் பகிர்ந்து கொள்கின்றது. இந்த நிகழ்ச்சி பற்றாக்குறையை சென்னை மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பகிர்ந்து கொள்கின்றது. சொல்லிடலாமா? இல்ல ஒப்புதல் கேட்கணும்ல, எங்க தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்ல. நாமக்கல் மாவட்டத்தில் துணை பொதுச்சாட்ட ஒப்புதல் வாங்கணும்ல. அப்ப நான் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. என் ஊருக்கு ஏண்டா வந்து கேட்டு வரல. இது 2025ஆம் ஆண்டிலே நம்முடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று 10 ரூபாய்க்கு சார்பில் 10 நாள் தொடர் பயிற்சி வகுப்பு, அதாவது 10 நாளுமே நம்மளுடைய 10 பயிற்சி வகுப்பு இருக்கும். எந்தெந்த ஊர்ல அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி 10 நாள், உதாரணத்துக்கு 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தொடர் பயிற்சி வகுப்பு. இப்ப பயிற்சி வகுப்பு எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா. எல்லா அந்த ஒர்க்கிங் டேஸ் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் பயிற்சி வகுப்பு இருக்கும். மாவட்டமா தாலுகா வழியாவதை நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி செயல்படுத்துவோம். 10 ரூபாய்க்கு சார்பில் 10 நாள் தொடர் பயிற்சி வகுப்பு நடைபெறும் என்பதை பொதுச்செயலாளர் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனுமதியோட 10 ரூபாய்க்கு தலைவரான உங்கள் அனுமதியோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேருக்கு அனுமதி தரல. கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு அனுமதி கொடுத்தல, நிறைய பேருக்கு நிகழ்ச்சி பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அப்படி அனுமதி வழங்கப்படாத நிர்வாகிகள் மிக முக்கியமானவர் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த வள்ளி நாராயணன், 82 வயசு குட்டி குழந்தை. அவருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு உடல்நலம் கருதி அவர் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் நான் அனுமதி வழங்கவில்லை, நாம் அனுமதி வழங்கவில்லை. அவர் சொல்ல விரும்பிய கருத்துக்களை புத்தகமாக குறிப்பாக எழுதி கொடுத்திருக்க போகல எல்லாருமே வாங்கிக்கிங்க. அந்த அறிவிப்பை மன்னிக்கணும், கட்டுரையை நம்முடைய தகவல் தாத்தா வெளியிடுகின்றார். கேஸ்மா வீரபாண்டியன் பெற்றுக் கொடுக்கின்றார். ஐயா வள்ளிநாராயணன் எழுதிய கட்டுரையை இந்த நிகழ்ச்சியில் அவர் பேச விரும்பிய செய்திகளை வள்ளிநாராயணன் மன்னிக்க வேண்டும். வள்ளிநாராயணன் எழுதியதை ஐயா தகவல் தாத்தா வெளியிடுகின்றார். கேஸ்மா வீரபாண்டியன் பெற்றுக் கொடுக்கின்றார். ஐயா வள்ளிநாராயணன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக பலத்த கரங்களுடன் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது சொல்ல விரும்புவதை கட்டுரையாக எழுதி ஒரு 50 ஜெராக்ஸ் பயன்படுத்தி வர வாய்ப்பில்லாதவர்கள் கூட ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிவீங்கள். உங்களுடைய கருத்துக்களை நிகழ்வில் வரக்கூடிய அனைவருக்கும் வழங்குகின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருடைய செல்போன் நம்பரை நீங்க வாங்கிக்கலாம். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம். யாராச்சும் 10 ரூபாய்க்கு பிடிக்கல, 10 ரூபாய்க்கு பிடிக்கல, உங்க செயல்பாடு பிடிக்கல, நீ ஒண்ணு பெரிய தலைவனா தெரியலையா, உங்க செயல்பாடு பிடிக்கலன்னு உங்களுக்கு நாங்க ஒரு இயக்கத்தை பதிவு பண்ணி தரோம், சங்கத்தை பதிவு பண்ணி தரோம், அறநிலையை பதிவு பண்ணி தரோம், தேவைப்பட்டால் அரசியல் கூட பதிவு பண்ணி தரோம். நாங்களே துவக்கி வைக்கிறோம். நாங்களும் உங்க கூட வந்து நிக்கிறோம் பின்னாடி. ஏதோ ஒண்ணு அசைவை உருவாக்குங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் அதிகாரி சொல்ற வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றோம். எங்க குறைகளை சொல்லுங்கள், சரி செய்து கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு திருப்தியா இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, திருப்தியாக இல்லை. சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றது, வழங்க வேண்டிய பயிற்சிகள்